மற்றும் ஒரு அண்மை செய்தி, நெல் மூட்டைகளை ஏற்றி செல்வதற்கான லாரிகள் ஒப்பந்தத்தில் முறைகேடு என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதிதாக அம்பலமாகும் முறைகேடுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நெல்லை ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள் ஒப்பந்தத்தில் தமிழக அரசு அந்த ஒப்பந்தம் செய்யக்கூடிய விவகாரத்தில் ரூபாய் 165 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் அரவை நிலையங்களுக்கு லாரிகள் மூலமாக கொண்டு செல்வதற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மூலமாக கடந்த ஆண்டில் ரூபாய் 165 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு கொண்டு செல்வது வரை அனைத்திலும் திமுக அரசு ஊழல் செய்து கோடிகளை குவிப்பது இதன் மூலம் அம்பலமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024-25 ஆண்டில் மட்டும் இந்த பணிக்காக 3200 லாரிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதற்காக ஒவ்வொரு லாரிக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட 321% கூடுதலான தொகை இதற்கான ஒப்பந்தத்தை பெற்ற 3 சரக்குந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலமாக இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். நெல் மூட்டைகளை கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உள்ளூர் அளவில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மாநில அளவில் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். முருகா என்டர்பிரைசஸ், கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு விதிகளை மாற்றி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை பெறக்கூடிய நிறுவனங்கள் அவற்றிடம் இருக்கக்கூடிய லாரிகளை மட்டும் பயன்படுத்தி கொள்முதல் நிலையங்களுக்கு சேரக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை 48 மணி நேரத்திற்குள் ஏற்றி செல்ல வேண்டும் என்பது விதியாகும். ஆனால் ஒப்பந்தம் பெற்ற 3 நிறுவனங்களுமே வேறு 19 லாரி நிறுவனங்களுடன் உள் ஒப்பந்தம் செய்து கொண்டு ரூபாய் 165 கோடியை சுருட்டி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் தற்போது வெளிவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு விதமான விஞ்ஞான ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இது ஒரு புதிய ஊழலாக திமுகவினுடைய ஆட்சியிலே வெளிவந்திருப்பதாகவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் வழங்குவதன் மூலமாக வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உடனே உத்தரவிட வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.